ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்துட்டு பால்கனி கார்டனில் ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். பால்கனி கார்டன் ஸ்டார்ட் பண்ணோன்ற ஐடியாவே எனக்கு சுத்தமாக இல்லை. ஏன்னா கீழே நிறைய ஸ்பேஸ் இருக்கிறனால அங்கேயே பிளான்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். இருக்கிற பாட் எல்லாமே கீழே வந்துட்டு ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குது, அது மேலே வந்து வச்சுருந்தேன். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஏதோ ஒரு இன்செக்டா இல்லைனா வந்துட்டு எலியா அப்படின்னு தெரியல, எந்த ஃப்ளாரிங் பிளான்ட் வந்து புதுசாக ட்ரை பண்ணாலும் அது எல்லாமே வந்து கடிச்சு போட்டுருது. இல்லை அப்படின்னா ஓரளவு வளர்ந்துருந்தா கூட லீவ்ஸ் எல்லாமே கடிச்சிட்டு இருந்த இடமே தெரியாத அளவு அந்த செடியை வந்து அழிச்சிருது. அதுக்கப்புறமா தான் தோணுச்சு பால்கனியில் வந்துட்டு கார்டன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 3 பாட் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு நான் வச்ச பிளான்ட் வந்து இதுதான், காஸ்மோஸ் தான் வச்சேன். ஆரஞ்சு கலர் மல்டி பெட்டலோடு இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளார். உங்கள் வீட்டில் ஃப்ளார்ஸ் பூத்துட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டினியூஸாக அதில் வந்து பூ இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் அதோட சீட். அடுத்ததாக சன்ஃப்ளவர் வந்து பார்க்கலாம். சன்ஃப்ளவர் வந்துட்டு முன்னாடி கார்டனில் போட்டு பார்த்தோம், அதுவுமே வந்துட்டு வளர விடலை. செகண்ட் டைம் நான் வந்து போடும்போது பால்கனியில் ஒரு பாட்லேயே நான் போட்டு விட்டுட்டேன். ஒரே பாட்டில் வந்து நிறைய செடி வளர்ந்துருந்தது. இதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்க முடியல, அப்படியே விட்டுட்டேன். குட்டி குட்டியாக ப்ளூம் ஆனால் கூட பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு பாட்டில் ஒரு பிளான்ட் வச்சோன்னா அது கரெக்ட் சைஸில் வந்துட்டு ஃப்ளார் ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். ஆனாலும் அதில் ஒரு ஃப்ளார் மட்டும் கொஞ்சம் நார்மல் ஃப்ளாரை விட கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. இதுவுமே வந்து பூத்து முடிஞ்சிச்சு. இப்போ சீட்காக நான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். எந்த பிளான்ஸ் வச்சாலுமே அதோட சீட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஃப்யூச்சரில் எப்போனா அந்த பிளான்ட் வளர்க்கணுன்னு ஆசைப்படும் போது போட்டுக்கலாம். அதனால நான் வந்து சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்க ஆரம்பித்தேன். காஸ்மோஸோட நிறைய சீட்ஸ் நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சன்ஃப்ளவரும் வந்துட்டு பூத்து முடிஞ்சிச்சு. இருந்தாலும் அந்த சீடெல்லாம் ஓரளவு காயட்டும், காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அப்படியே விட்டு வச்சுருக்கேன். அதே பாட்டில் சென்டராக ஒரு மேரிகோல்ட் பிளான்ட் நான் இப்போ புதுசாக வச்சுருக்கேன். நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த பிளான்ட் எல்லாமே ரிமூவ் பண்ண போகிறேன், அதுக்காக இப்படி போட்டு வச்சுருக்கேன். அடுத்த 2 பிளான்ட் வந்துட்டு ஒன்று சைனீஸ் பொட்டேட்டோ, இன்னொன்று வந்துட்டு எல்லோ கலர் மேரிகோல்டு, ஊசி மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி மேரிகோல்டு வந்து வச்சுருக்கேன். யூஸ்வலாக இருக்கிற மேரிகோல்டு மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஊசி ஊசியாக இருக்கும் அந்த ஃப்ளார். கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு இதில் ஃப்ளார் வர ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓரளவு இந்த பிளான்ட் வளர்ந்துருக்கு, பார்க்கலாம். இந்த வீட்டில் ஸ்பேஸ் இருந்தனால 3 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் மறுபடியும் பிளான்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தோம். இதுக்கு முன்னாடி அந்த 3 இயர்ஸ் கேப்லலாம் எங்கே போனாலும் நர்சரி சைடு நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா பிளான்ஸ் பார்த்தாலே எனக்கு வாங்கணுன்னு ஆசையாக இருக்கும். 3 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் மறுபடியும் வந்துட்டு புதுசாக ஒரு பிளான் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்டு வீக் காஷ்மீரி ரோஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்த வீக் வந்து 4 பிளான்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் 3 ரோஸ் பிளான்ட், ஒரு ரோஸ் பிளான்ட் வந்து 40 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹைபிஸ்கஸ், அது வந்து 100 ருபீஸ், கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. அதுவுமே நான் காட்டுறேன். அதோடய ஃப்ளார் வந்து இன்பிட்வீன் வீடியோவில் வந்து வரும். 4 பிளான்ட்டுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது. சொல்லப்போனால் 5 பிளான்ட்டுமே, காஷ்மீரி ரோஸும் சேர்த்து நான் சொல்கிறேன், அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தது. ஒரு சின்ன ஒரு கடை அப்படின்னு சொன்னாங்க சேட்டேன், பார்க் ரோடில் நியர் பாடி, அங்கே தான் வந்துட்டு இந்த பிளான்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு அயன் ஷாப் வச்சுருக்காங்க, அது கூடவே நர்சரியும் இருக்குது. ஆனால் அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தது, பிளான்ட் எல்லாம் சூப்பராக இருந்தது, நல்லாவும் வளர்ந்துட்டுருக்கு. அதோட அப்டேட்டும் நான் இந்த வீடியோட எண்டில் நான் காட்டுறேன். இந்த ஹைபிஸ்கஸும் அன்றைக்கி வாங்கிட்டு வந்தது தான். இது வந்து 100 ருபீஸ். இதோட ஃப்ளார் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். 40 ருபீஸ்க்கு ரொம்ப வர்த் அப்படின்னு சொல்லுவேன். அந்த 3 பிளான்ஸில் ரோஸ் பிளான்ட்லேயே எனக்கு இந்த பிளான்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வாங்கிட்டு வரும்போதே அவ்வளோ புஷியாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுட்டும் அவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு. புதுசாக வந்த ரோஸ் பிளான்ஸ் வந்துட்டு பால்கனிக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பியூட்டியை சேர்த்துருச்சு அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ அழகாக இருந்தது. இதுதான் அந்த புதுசாக வாங்கிட்டு வந்த ஹைபிஸ்கஸ், ரொம்ப யூனிக்காக இருந்தது. இந்த பால்கனியோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் டைமில் கொஞ்சம் வெயில் மட்டும்தான் இந்த இடத்துல படும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு இந்த இடம் வந்து நிழலாக இருக்கிறனால ஃப்ளாரிங் பிளான்ட் வைக்கிறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ். பால்கனியில் இருக்கிற ஒரே வெஜிடபிள் பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் பொட்டேட்டோ மட்டும்தான். ஏன்னா இது கிழங்கோடு இருக்கிறனால கார்டனில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எலி வந்துட்டு அந்த கிழங்கெல்லாம் கடிச்சிடும்ன்றதுக்காக
இந்த பிளான்ட் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா இதுதான் அதோட மதர் பிளான்ட். இதிலேருந்து தான் நான் வந்து ஸ்டெம்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கார்டனில் வச்சிட்ருக்கேன். அதனால் அந்த ஒரு பிளான்ட் மட்டும் இங்கே இருக்குது. என்கிட்ட இருக்கிற எல்லா பாட்டுமே வந்துட்டு பழைய பாட். எல்லாத்துக்குமே பெயிண்ட் அடிக்கணும். இந்த மந்த் ஊருக்கு போயிடுவோம். 1 மந்த் கேப் ஆகிடும். போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு புதுசு மாதிரி இருக்கும். அது எல்லாமே ஜூனில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீட்டில் நிறைய ஸ்பேஸ் இருந்தாலும் வந்துட்டு ஃப்ளாரிங் பிளான்ட் வந்து ப்ராப்பராக என்னால் க்ரோ பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் பால்கனி கார்டன் அந்த வருத்தத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு சால்வ் பண்ணிடுச்சு. ஏன்னா பர்ஃபெக்டாக வளருது. இந்த ஸ்பேஸ் இங்கே இருக்கிற அந்த இடம் வந்துட்டு ஃப்ளாரிங் பிளான்ட் வைக்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் நிறைய பிளான்ட்ஸ் இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கும் எதுனா ஒரு டேபிள் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிளான்ஸ் வைக்கணும். அப்போது தரை எதுவும் ஸ்பாயில் ஆகாது. இந்த பாட்டும் இப்போ ரீசெண்டாக மேலே எடுத்து வந்து வச்சுருக்கேன். ஏன்னா கீழே கரெக்டாக அதுக்கு வந்து செட் ஆகலை. ட்ராகன் பிளான்ட்டும் பால்சமும் இருக்குது. அதுக்கப்புறம் புதுசாக வாங்கிட்டு வந்த ரோஸ் பிளான்ட் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பரான ஒரு டிஃப்ரென்ஸ். ஏன்னா ரொம்ப குயிக்காகவே புது பிரான்ச்சஸ்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. பட்ஸும் வந்து வர ஆரம்பிச்சது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா 40 ரூபீஸ்க்கு ஒரு பிளான்ட் வந்து இவ்வளோ ஹெல்த்தியாக வளருது அப்படின்னா உண்மையாகவே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு வந்துட்டு ரோஸ் பிளான்ட் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரோஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேருக்கு வளர்றதில்ல. நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கும். வீட்டுக்கு எட்டு வந்து வச்சதுக்கப்புறம் அதில் சரியாக ஃப்ளார்ஸ் வரல அப்படின்றது தான் எல்லாரோட பிரச்சனையுமே. ஆனால் அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த ரோஸ் பிளான்ட் வந்து சூஸ் பண்ணி வளர்க்கலாம். நீங்கள் வந்துட்டு அதை கவனிக்கவே இல்லைனா கூட அவ்வளோ அழகாக சூப்பராக புது பிரான்ச் வந்து பூக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக 2 ரோஸ் பிளான்ட்டுமே வந்துட்டு ரெட் கலர் தான். இது வந்து பெங்களூர் ரோஸ். அது கூடவே கீழே வந்துட்டு காஸ்மோஸ் சீட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அம்மா இருக்கும்போது போட்டது. அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கணும். ஃப்ளார்ஸ் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து புதுசாக பிரான்ச் வர ஆரம்பிச்சிருக்கு. அது பக்கத்துலேயே வந்துட்டு ஜீனியா பிளான்ட், அதுக்கப்புறம் வந்து மெக்சிகன் சன்ஃப்ளவரோட ஒரே ஒரு பிளான்ட் இதில் இருக்குது. ஜீனியா மட்டும் 4 பிளான்ட் இருக்குது. என்ன கலர் அப்படின்றதுலாம் தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடியே கீழே வந்துட்டு நிறைய ஃப்ளாரிங் பிளான்ட்டோட சீட்ஸ் எல்லாம் போட்டிருந்தா அழகாக வளர்ந்துட்டு இருந்தது. ஆனால் சடனாக என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. ஏதோ ஒரு இன்செக்டோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு எலியா என்னன்னு தெரியல. எல்லா செடியுமே ஒரு 20-30 செடிக்கிட்ட வளர்ந்துருந்தது. எல்லாமே டேமேஜ் பண்ணிடுச்சு. அதனால இந்த டைம் வந்துட்டு இருக்கிற சீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி குட்டி பாட்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த மேரிகோல்டு வந்து ஆரஞ்சு கலர். அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறது வந்து எல்லோ கலர் காஸ்மோஸ். அதுவுமே கார்டன்லேருந்து தான் எடுத்து வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஹைபிஸ்கஸும் வந்து வேற ஒரு பாட்டில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா அது ரொம்ப குட்டி பாட்டில் தான் இருக்குது. நல்லா அழகாக ரெட் கலரில் ஃப்ளார் கொடுக்குற மெக்சிகன் சன்ஃப்ளவர் பிளான்ட் அது முன்னாடி காமிச்சது. அதோடய ஃப்ளார் இப்படி தான் இருக்கும். அடுத்ததாக கடைசியாக வந்துட்டு மாதுளம்பழம் செடி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் எல்லோ கலர் மேரிகோல்டு வந்துட்டு வளர்ந்துட்டுருக்கு. அதில் பக்கத்துலேயே வந்துட்டு அடினியம் கீழே இருந்த பிளான்ட்டை நான் மேலே எடுத்து வந்து வச்சுருக்கேன். ஏன்னா கீழே வந்துட்டு ஃப்ளார் கரெக்டாக வந்து பூக்க விடலை. நிறைய பட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அது எல்லாமே விழுந்துருது. இந்த பிளேஸ் கரெக்டாக இருக்குன்றனால அடினியமும் நான் மேலே பால்கனியில் எடுத்து வந்து வச்சுருக்கேன். கீழே வந்துட்டு அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தாலுமே ஃப்ளாரிங் பிளான்ட் எல்லாம் எதுவுமே ப்ராப்பராக வளரல அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி பால்கனியில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இதுதான் பெஸ்ட்டு பிளேஸ் ஃப்ளாரிங் பிளான்ட் வைக்கிறதுக்கு அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா பிகினிங்கில் நிறைய சீட்ஸ் போட்டு எதுவுமே ப்ராப்பராக வளரவே இல்லை. ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் இருக்குது தவிர அந்த கலர்ஃபுல்லாக வந்துட்டு என்னால் சேஞ்ச் பண்ண முடியல கீழே இருக்கிற கார்டனை. அதனால் அங்கே வந்துட்டு வெஜிடபிள் பிளான்ட்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு பால்கனியில் வந்துட்டு ஃப்ளாரிங் பிளான்ட் நிறைய வைக்கலாம் அப்படின்றது தான் இப்போதைக்கு வந்து நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு என்னோடய பால்கனியில் இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே இது தான். எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கார்டன் ஃபுல் டூர் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் போவேன். ஏன்னா போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. சின்ன ஒரு கேப் ஆகிடும். அதனால் அடுத்த வீடியோ வந்துட்டு கீழே இருக்கிற கார்டன் கம்ப்ளீட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.